வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபக் ப்ரோவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி சாச்சனா வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க. எந்த காரணத்துக்காக அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ கார்டன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராணவ், வர்ஷினி அண்ட் தென் சாச்சனா இவங்க 3 பேரும் வந்து யார் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ராணவ் சொல்கிறாரு, லைக் இந்த வாரம் வந்து ஒரு பெரிய கை தான் வந்து வெளியே போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெரிய கை இந்த சென்ஸ் ஓல்டு கண்டஸ்டன்ட், வைல்ட் கார்டு கண்டஸ்ட் இல்லாமல் வேற கண்டஸ்டன்ட் வந்து வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ வர்ஷினி கிட்ட வந்து கேட்குது சாச்சனா, லைக் யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுக்கே ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னா அவங்க தான் எலிமினேட் ஆக போகிறாங்க நம்மளுக்கு தெரியும். பட் அவங்களே வந்து ஆனந்தி வந்து சொல்கிறாங்க அப்படின்றப்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டே இருக்கிறப்ப பாய்ஸ் டீமில் யார் ஒன்று பிடிக்காது அப்படின்ற மாதிரி ராணவ் வந்து கேட்குறாங்க. அதுக்கு சாச்சனா உடனே வந்து தீபக் ப்ரோ பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்கிறாங்க. ஸோ தட் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கார்டன் ஏரியாவில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ தீபக் ப்ரோ ஏன் பிடிக்காதுன்னு கேட்டதுக்கு, ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்த செகண்ட் ஒரு மென் வந்து அவர் தான். ஸோ ரவீந்தர் சார் இப்போ போயிட்டாரு. ஸோ தட் இப்போ வரைக்கும் நான் எண்ட் டு எண்ட் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து அவரை நான் பார்த்துட்டே இருக்கேன். இது வரைக்குமே வந்து அவர் கூட என்னால் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்றத வந்து சாச்சனா சொல்கிறாங்க. ஸோ மற்ற எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்கிட்டையும் நான் வந்து ஒரு ஜெல்லாக இருப்பேன், ஒரு விஷயத்தில் நான் கனெக்ட் ஆகிருப்பேன். பட் தீபக் ப்ரோ கிட்ட மட்டும் என்னால் நெருங்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சாச்சனா. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அரகண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவர்கிட்ட பேச்சு கொடுக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவர் கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் மீன்ஸ் அவர் வந்து ஒரு செவர் போட்டிருக்காரு, அந்த செவரை தாண்டி என்னால் போக முடியல அப்படின்றத தான் வந்து தெளிவாக சொல்கிறாரு. ஸோ தீபக்கோட அரகன்ஸ் வந்து சாச்சனாக்கு பிடிக்கல அப்படின்றத வந்து ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டன் ஏரியாவில் பேசும்போது சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபக் கிட்டே வந்து இதை டேரக்டாக சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் அண்ட் டேர் வந்து விளையாடுவாங்க. அப்போ வந்து இந்த பாய்ஸ் டீம்லேயே வந்து உனக்கு யாரை பிடிக்காது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கு டேர் வந்துருக்கும், அதாவது ட்ரூத் வந்துருக்கும். ட்ரூத் ஆர் டேரில். ஸோ ட்ரூத்னு சொன்னோடனே ஓகே இந்த வீட்டில் யார் உனக்கு வந்து பிடிக்காது அப்படின்னோடனே அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தீபக் ஆப்போசிட்டில் உட்காந்து இருந்திருப்பாரு. எனக்கு தீபக் ப்ரோ பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ சாச்சனாக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு தைரியம் தான். பட் இந்த மாதிரி தான் கேம் விளாடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மூஞ்சில் அடிச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் பட்டுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா அந்த விஷயத்தில் நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி எல்லாத்துலேயும் தெளிவாக அவங்க வந்து கேமை வந்து பட்டுன்னு விளையாடினாங்கன்னா சூப்பராக இருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்கமிங் டேஸில் எந்த மாதிரியான கேம் பிளே அவங்க கிட்ட இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.